சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கேம் நம்பர் 10ஓட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேமில் வந்து டிங்லிரன் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் கேஷ் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப குயிக்கான ஒரு கேம் தான். ஸோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ லண்டன் சிஸ்டம் வந்து விளையாடுறாரு. ஏற்கனவே டிங்லிரன் வந்து லண்டன் சிஸ்டம் விளையாடி இருந்தார். ஸோ அதே போல் ஒரு லண்டன் சிஸ்டம் இங்கே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷன் வந்து பார்க்குறோம். E3 C5 விளையாடும்போது லாஸ்ட் கேமில் C3 வந்து விளையாடுறத பார்த்துருப்போம். ஜஸ்ட் இந்த பிஷப்போட குயினோட டயகனல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் E2ல வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் E2ல போட்டதுக்கப்புறம் அவர் பிஷப் D6 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் D into C5. ஸோ இந்த பிஷப் இப்போ தானே மூவ் பண்ண, திரும்ப வேணா மூவ் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் திரும்ப அந்த பானை வெட்டி அவர் மூவ் பண்ண வைக்கிறாரு. பரவாயில்லன்னு சொல்லி மூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா 2-1 அப்படிங்கிற மெஜாரிட்டி வந்து சென்டரில் இருக்குது. அதனால் அந்த சென்டரை வந்து கொஷின் பண்ணுறாரு டிங்லிரன் இமீடியட்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுக்காமல் கேசல் பண்ணிடுறாரு குகேஷ். இவருமே கேசல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டு C6 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் நைட்டை டெவலப் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷனை வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சிமெட்ரிக்கலான பொசிஷனாக சொல்லுவாங்க. இப்போ D into C4க்கு அப்புறம் பிஷப் into C4. பிஷப் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சிமெட்ரின்னு சொல்கிறது. ஒரே மாதிரி இருக்கும். இதை ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஆல் த பீசஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சேம். சிலது மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதாவது இந்த பிஷப் போஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைட் ஸ்கொயர் பிஷப் உள்ளே மாடிட்டுருக்கு. ஆனால் இவரோட டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து பர்ஃபெக்டாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த கேம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு இங்கேருந்து நீங்கள் பார்த்தோன்னா கூட இது ட்ரா தான் ஆகும் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு பெரிய இம்பேலன்ஸும் வந்து எக்ஸைட்டிங்கான ஒரு ஓப்பனிங் வந்து இங்கே ஆடலை. ஒரு மாதிரியான டல் பொசிஷனுக்கு வந்து போயாச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃப்யூச்சரில் நைட் E4 அண்ட் தென் நைட் டு D6 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா எல்லா தடவையும் இந்த நைட் இங்கேவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது, கண்ட்ரோல் பண்ணிட்டு. அதே போல் இந்த பிஷப் இங்கே கண்ட்ரோல் பண்ண சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த பிஷப்பை சேஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நைட் டு H5 விளையாடுறாரு. நைட் டு H5 விளையாடி பிஷப் அட்டாக் பண்ண உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பிஷப்பை G5 மூவ் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் என்ன அப்படின்னா, ஏன்னா டிங்லிரன் இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது க்ளோஸ் டு 25 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சரி, அப்படி என்ன தான் அவர் யோசனை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போது நைட் E4 வந்து கன்சிடர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே வெட்ட, நான் உங்களை அங்கே வெட்ட அப்படின்ற மாதிரி திரும்ப வெட்ட என்ன சொல்கிறது. ஸோ அவங்க வந்து குயின் ட்ரேட் பண்ணதுனாலும் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ குயின் E7 போனதுக்கப்புறம் தென் E takes F4 இந்த மாதிரி பெரிய ட்ரேட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அட்லீஸ்ட் இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இம்பேலன்ஸ் இருக்குது. டபுள் பான் இருக்குது, லைட் ஸ்கொயர் பிஷப் தான் இருக்குது. பட் மற்றபடி நமக்கு வந்து ஓப்பன் ஃபைல்ஸ் வந்து 2 கிடச்சிருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி வந்து போகிறதுனாலும் போகலாம். பட் டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிஷப் G5 போடுறதுனால பிஷப் பின்னாடி ரீட்ரீட் பண்ணுறாரு. நைட் E4 இம்ப்ரூவ் பண்ணுறாரு. நைட்டை திரும்ப பின்னாடி கொண்டு வர டக்குன்னு எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா உடையுது. இன்னொரு புது இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. பட் இந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமை வின் பண்ணுறதுக்கு அளவுக்கு அது உதவி பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ G into F6க்கு அப்புறம் ரூக் FD1, பிஷப் வந்து D7ல் போடுறாரு. அப்படின்னு அதுக்கப்புறம் ரூக் AC1. இந்த பொசிஷனில் வந்து டபுள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் பண்ணலாம். கிங் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கோட பாதுகாப்பு வந்ததுனால அந்த பின் வந்து பெரிய என்ன சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பின்னாக இருக்காது. அதனால் அவர் என்ன செய்கிறார், ரூக் AC1 வந்து விளையாடுறாரு. ஸோ ஃபியூச்சரில் ரூக் C7 போகலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை மூவ் பண்ணோன்னு இவரே ட்ரேட் பண்ணி ரூக்கை இன்வைட் பண்ணுறாரு கேமுக்குள்ளே. அதுக்கப்புறம் கிங் F1, கிங் டு G7, A3, கிங் பான் டு F5. ஸோ அதுக்கப்புறம் கிங் டு E1, கிங் டு F6, பிஷப் E2. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டிக்கலாவோ எந்த ஒரு ஆப்ஷன்ஸோ, ஈவன் நம்ம வந்து கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா என்ஜினோட சஜஷன்ஸில், அந்த மூவ் ஏதாவது சும்மா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்குமேனு சொல்லி அதை வந்து பார்த்தா கூட ஒன்றுமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு டெட் பொசிஷன் இது. ஸோ பான் டு G3 விளையாடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் ரூக் C7 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவாக தெரியும் பார்த்த உடனே. பட் சிம்பிளாக ரூக் D7 விளையாடிட்டு அதை வந்து நல்லிஃபை பண்ணிடுவார். அப்போ வந்து நீங்கள் இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. சரி, போனதுக்கு நம்ம இங்கேயாவது இருக்கலாம். ஸோ இந்த பொசிஷனில் இங்கே இருக்கலாம். தென் ரூக் டு D6 ப்ரிப்பேரிங் பிஷப் ஹியர். ஸோ அதனால் நீங்கள் இந்த பக்கம் போய்ட்டு அட்டாக் பண்ண போனீங்க அப்படின்னா தென் என்ன சொல்கிறது, அவரு கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுனா இந்த ஒரு வீக்னஸ் மட்டும்தான் இருக்குது. பட் அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம பிஷப்பை ஓப்பன் பண்ணுற அந்த நேரத்தில் ரூக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே B6 கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணோம்னா இந்த ரூக் C7, அதை இன்னொரு ஆப்ஷன் வந்து பிளாக்கு இருக்கிறது. பிஷப் C6 ஆடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவே தெரியும் பார்க்குறதுக்கு. நைட் டு E5. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த ரூக் வந்து ட்ராப் ஆகிற மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஸோ லைக் இந்த நைட்டுக்கு பாதுகாப்பு இருக்குது இப்போதைக்கு கிங்கு. ஆனால் இதை என்ட்ரி பண்ண முடியாது. சப்போஸ் கிங் வந்து எப்படியாவது வந்து D6 வந்தாங்க அப்படின்னா ரூக் வந்து ட்ராப் ஆகிடும். அப்படின்னு நினச்சி நம்ம பிஷப் C6 விளையாடினாலும் நைட் E5 இருக்குது டாக்டிக்கலாக. ஸோ டாக்டிக்கல் என்ன ஐடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சப்போஸ் நமக்கு ஒரு ஃப்ரீ பான்
அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென் நைட் டு D7 ஆட முடியும். நீங்கள் கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நைட்டுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. ஸோ மேபி நம்ம வந்து டிஸ்கவரி கொடுக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா F3 போட்டு பிஷப்பை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்கள் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நைட்டு D5 ரூக் இன்ட்டு B7 சொல்லி கேம் ஏதாவது ஆட்டத்தை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பட் ரிஸ்க்லாம் எதுவும் எடுக்கல பெருசாக. ஸோ G3 ரூக் C8 ரூக்கை ட்ரேட் பண்ணுறாரு. ஏன் ரூக் ட்ரேட் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இன் சம் கேசஸ் ரூக்கை லிஃப்ட் பண்ணி நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த வீக் பண்ண டார்கெட் பண்ணலாம். அந்த ரிஸ்க் எதுக்கு? ஏன்னா நான் கிங்கை வந்து சென்டர் ஆஃப் த போர்டு கொண்டு போனாக்கா ரூக்கால் என்ன சொல்ல ரூக் வந்து ரொம்ப டயர்டு டிஃபென்ஸ்க்கு. அதனால் ரூக்கை முதல்ல ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து குகேஷ் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாரு. நைட் டு D2 அதுக்கப்புறம் நைட் டு D6 நைட் C4 நைட்டை ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ட்ரேடும் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு பேர் ஆஃப் பீஸ் மட்டும்தான் இருக்குது. பிஷப் C6 பான் டு F4 B6 கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஏதாவது என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. எல்லாம் ஒரு விதமான நாடகம் மாதிரி தான் தெரியுது. ஐ மீன் டிங்லன் ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து அவர் புஷ்ஷே பண்ணுறதில்ல. ஸோ கிங் D6 B4 F6 கிங் டு D4 அதுக்கப்புறம் H6 எல்லா என்ட்ரி பாயிண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 5th ரேங்கில் லாக் பண்ணியாச்சு. பிஷப் B3க்கு அப்புறம் பிஷப் B7 அண்ட் இந்த பிஷப் C4 திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது ஆக்சுவலாக ரிப்பீட்டேஷன் பண்ணி கேமை ட்ரா பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ரிப்பீட்டேஷன் பண்ணும்போது ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். நம்ம ஏன் பிஷப் C6 விளையாடணும், நம்ம E5 செக் கொடுத்து எதாவது பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கூட உங்கள் பான் வந்து ஏதாவது ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகும் அல்லது ஸ்ட்ரக்சர் சரியாகும், இவருக்கு ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகும். அதை வச்சு ஏதாவது ஒர்க் பண்ண ட்ரை பண்ணலாம். கேமை கன்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு காரணம் இருக்கலாம், பெரிய காரணம். ஆனால் இந்த இடத்துல அப்படி விளையாடும்போது பானை வெட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. சிம்பிளாக வந்து கிங்கை C3 ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஷஃபில் பண்ணால் போதும். அதே போல் சப்போஸ் கிங் வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் பிஷப் மூவ் பண்ணிங்க வச்சுக்கலாம். நான் இந்த பானை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் D7 வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து அப்படியே என்ன சொல்கிறது லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. அதனால் அந்த E5 மூவ் அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதுபோல் பிஷப் C6 பிஷப் B3ன்னு பிஷப் C4 திரும்ப பிஷப் C6ன்னு சொல்லி கப்புள் ஆஃப் டைம்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி கேமை வந்து ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ மூவ் நம்பர் 36 இதுதான் வந்து லோயஸ்ட் மூவ் நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 36 மூவ் இதுதான் கம்மியான நகர்வு. ஸோ எப்போவுமே யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 39 40 ஈவன் ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 40வது மூலையே வந்து ட்ரா ஆனதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து 3-fold ரிப்பீட்டேஷன் மூலமா கேமை வந்து ட்ரா பண்ணிட்டாங்க. எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 கேம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச இந்த நிலையில் 2 பேருக்கும் 5 புள்ளிகள் மட்டுமே வந்து கிடச்சிருக்கு. யாருமே வந்து பார்த்திங்கன்னா லீடிங்லேயும் போகலை, லேகிங்லேயும் போகலை. ஸோ 11வது கேம் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இன்றைக்கான லைவ் ஸ்ட்ரீமில் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா நேற்றுக்கு நான் ஜாயின் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி கேமும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இல்லை நான் நினைக்கிறேன். பட் டுடே ஐ திங்க் ஏதோ ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 11வது கேம் ஆட் நம்பரில் வருது. இதெல்லாம் ஒரு சூப்பர்ஸ்டிஷியன் சொல்லுவாங்க, மூட நம்பிக்கை. ஸோ பார்க்கலாம் 11வது கேமில் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் சொன்ன மாதிரி 2:32 இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குன்றதுனால என்னோடய ஸ்கெடியூல் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நான் வந்து 2:30க்கு இன்றைக்கி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் 2:30க்கு என்ன சொல்கிறது ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது. நம்ம சேனல் டொனேஷன் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.